எளியவனை தூசில இருந்தும் சிறியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்தார். ஆமென். எனக்கு அதிசயங்களை செய்த தெய்வம், எனக்கு அற்புதங்களை கொடுத்த அதே தெய்வம் என்னை விட பல மடங்காய் உங்க எல்லாரையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? கடற்கரை மணலை போல நீ பெருகுவாய். திருப்பி வெளியில ஆண்டு கூட்டு சொன்னாரு, மேல பாரு, அண்ணாந்து பாரு. என்ன ஆண்டவரே, அண்ணாந்து பாத்தியா? அண்ணாந்து பார்க்கும்போது பாரு எத்தனை நட்சத்திரம் இருக்கு. ஆண்டவரே, எண்ணில் அடங்கான நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் என்னால எண்ண முடியாது. இது போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் என்று சொன்னாரு. அந்த வாக்கு பண்ணும் பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசம்மா? எத்தனை வயசு? எத்தனை பேர் பைபிள் ஸ்காலர் இருக்கீங்க? எத்தனை வயசு? 75 வயதான அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல. எப்படியா? இப்போ இந்த இருக்கு பாருங்க, இந்த மண்ணு ஒரு பிராக்டிக்கலா போவோமே. இப்ப இந்த மண்ணை என்னால என்ன முடியுமா? உங்களால என்ன முடியுமா? இந்த மண் என்ன முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை மணலை எடுத்து பார்ப்பா. ஓகே, இது உன்னால என்ன முடியுமா? இத மாதிரி உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனது சந்ததியை நான் பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா அதுக்கு ஆபிரகாமுக்கு எந்த ஒரு சாத்திய கூறு இல்ல, எந்த ஒரு காரியங்களும் முன்னாடி இல்ல, எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு. அவருக்குண்டான வித்து உருவாகாம இருந்தது. இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே வேற மேல பார்ப்பா. மேல பார்க்கும்போது பாத்தியா, இந்த நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆபிரகாமோட மனசு எப்படி இருக்கும்? கண்டிப்பா அவரோட இடத்துல நம்ம இருந்தோம்னா தலையை சொஞ்சிருப்போம். ஆண்டவரே வேற ஏதாவது இருக்கா? அல்லேலூயா. ஐயா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்கு தத்தங்களை, ஒரு வாக்கை, ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால் தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஹலோ, புரியுதுங்களா? தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனால் தாமதிக்க 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 நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற பிளஸிங் அதிகமாகி கொண்டே போகும். ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ரூத்தை பார்த்து சொல்றது போல, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவரால கூடாத காரியம் இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்து இல்லையா? சொல்லுங்க, காசு இல்லையா? பணம் இல்லையா? உன்னுடைய படகை கர்த்தர் நிரப்புவாரு. ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு ஆசீர்வாதம் கன்ஃபார்ம். உனக்கு ஏசப்பா அதிசயத்தை செய்ய போறாரு. உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சொல்லுங்க, காசு இல்ல, பணம் இல்ல, என்னோட வாய்க்காலை கர்த்தர் நிரப்புவாரு. ஆமென். காற்று இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பிடுவார். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பிடுவார். வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இயேசு நிறைவேற்றுவார். வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இயேசு நிறைவேற்றுவார். நன்றி நன்றி சொல்வேன், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி நன்றி சொல்வேன். சொல்லுங்க, வெட்கப்பட்ட இந்த நாகர்கோவிலில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். சொல்லுங்க, வெட்கப்பட்ட இந்த நாகர்கோவிலில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இயேசு நிறைவேற்றுவார். கையை மேல
ஹalleluya. இது எந்த ஊர்? இது எந்த ஊரம்மா? எந்த ஊரு? அழகர் கோவிலா? தேனி? எந்த ஊரு? நாகர்கோவில் தானே? இல்லை நாங்கள் பஸ் மாதிரி இது வந்துட்டோம்மா. ஆமென். இது எந்த ஊருமா? நாகர்கோவில். சரி, இப்போ நாகர்கோவில் பட்டணத்துல எனக்கு ஒரு பெரிய அசிங்கமாய் போச்சு. இன்னொன்னு, என்னுடைய அண்ணன் தம்பி அவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். என்னுடைய அக்கா தங்கச்சி முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். என்னுடைய மாமனார் மாமியார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அசிங்கம் ஆகி போச்சு. அப்படின்னா நாகர்கோவில்ல உங்க குடும்பத்துல, உங்களுடைய சொந்த பந்தம் பக்கத்துல, உங்களுடைய சகோதரர் முன்பாக நீங்க ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீங்க ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை நீங்க நிக்கிறீங்கன்னா, உங்களை போயிட்டு ஆண்டவர் கன்னியாகுமரிலையோ இல்லாட்டி திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலையோ இல்லைன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லையோ மதுரையிலையோ உயர்த்த மாட்டாரு. எந்த இடத்துல உங்கள் தலை குனிந்ததோ அதே இடத்துல உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. டபாக்குன்னு யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா எந்த ஆள் தூக்கி குழியில போட்டாங்களோ அவங்களே வணங்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், ஹalleluya. சத்தியமா ஒரு வார்த்தைகள் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உன்னை நான் நன்மைகளால் நிரப்புவேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு வேணும் நன்மைகள்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்னா, இந்த கடனை மட்டும் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே சுதந்திரம் உங்களை துதிப்பேன் ஐயா உண்டா. ஆமென், ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவி கேட்டு கேட்டு பாடுகளாதனா. நிறைவே நீர் போதுமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென், ஆமென். பேதுருன்னு ஒருத்தர், பைபிள் வசனம் அழகா இருக்கு, ரா முழுவதும் பிரயாசப்பட்டாராம். எப்படி? நைட்டு ஃபுல்லா போறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவரு ஒரு ஃபிஷர்மேனு, மீன் பிடிக்க நல்லா ட்ரெண்ட் ஆகி தெரிஞ்சவர். நைட்டு ஃபுல்லா போய் வலையை வீசுறாரு. ஆனா வலையில ஒன்றும் அகப்படவில்லை. என்னாச்சு? நைட்டு ஃபுல்லா வலையை வீசுறாரு பிரதர். பிரயாசப்பட்டாரு. 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 ஆச்சு. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஓட்ட பையில போற மாதிரி வாங்கின காசு எல்லாம் வெளியில ஓடிடுது. வாங்கின காசை இஎம்ஐ கட்டிடுறோம், வாங்கின காசை வட்டிக்காரன் எடுத்துட்டு போறான், வாங்கின காசை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த நேரத்தில். அப்ப அவருக்கு அவருடைய அந்த படகுல அவருடைய வலையில ஒன்றும் அகப்படவில்லை. எப்படியா? ஒன்றும் அகப்படவில்லை. ரா முழுவதும் பிரயாசப்பட்டார். இங்க விசிருப்பாரு, அங்க விசிருப்பாரு, அங்க விசிருப்பாரு, என்னொன்னே பண்ணி பாட்டிருப்பாரு. ஆனா அவருடைய படகு காலியாக இருந்தது. வந்துட்டு ரொம்ப கவலையா அவர் மைண்டுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்னா, நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா வீட்டுக்கு கூட எனக்கு கொஞ்சம் கூட மீன் அமையலையே அப்படின்னு சொல்லி இந்த வலை என்ன பண்ணிருக்காருன்னா பின்னிக்கிட்டு இருக்காரு. உள்ள வெறுமை, படகுல வெறுமை, உள்ளத்துல வெறுமை, சின்ன
சிந்தனையில் விரும்ப அப்படியே வடை அப்படியே உள்ள பின்னிக்கிட்டு இருக்காரு. அது வழியா ஒருத்தர் கடந்து போறாருங்க, அருள்நாதர் இயேசு. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே பேதுருவை பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறாரு. பேதுருவை பார்த்தோன்னே பேதுரு பின்னாடி இருக்கிற படகை பார்த்திருக்க மாட்டாரு. பேதுருவை பார்த்தோன்னே அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே பேதுருவோட உள்ளத்தை பார்க்கிறாரு. ரொம்ப வெறுமையா, ரொம்ப வருத்தமா, ரொம்ப கஷ்டத்துல நின்றுகிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, பா பேதுரு, உன் படகுல எனக்கு இடம் கொடு. பார்க்கிறாரு, ஆண்டவர் என்ன இடம் கொடுக்குறேன். பேதுருட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்களேன்? என்ன சொன்னாரு? உன் படகுல எனக்கு சொல்லுங்க. நான் செவ்வாய் கிரகத்துல வந்து விசித்திர ஜந்து மாதிரி என்னமோ என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க போறாரு. ஆமென். உங்களுக்குள்ள அநேக ராஜாக்கள் ராஜாத்திகள் இங்க இருந்து உருவாக போறீங்க. ஆமென். நீங்க நம்புனீங்கன்னா அப்பாவோட மகிமையை பகிரங்கமா உங்களால பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு படகுல இடத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அங்கிருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, வர்றாங்க, எல்லாருக்கும் விடுதலை தர்றாங்க. பேதுரு சொல்றப்பா, வா உள்ள போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு. ஆண்டவருக்கு அந்த கடலுக்குள்ள போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் கடவுள். ஆமென், ஆமென். பொய் உரைப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. நம்புறீங்களா? அப்போ பேதுரு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஐயா, இங்க நின்றுப்பாரு. ஏசாப்பா படகுல நின்றுருக்காரு. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்லியிருப்பாரு, ஐயா, நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனா என்னுடைய படகுல ஒன்றும் அகப்படவில்லை. இந்த காலியான படகுல உங்களுக்கு நான் இடத்தை கொடுத்துருக்கேன். ஆனால் ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க, நான் செய்வேன். ஆமென். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க, நீங்க நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க, அந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே, இப்போ நான் என்னுடைய குடும்பத்துல உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். இப்போ என்னுடைய மனதுல உங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆமென். அப்ப போனார். உள்ள போனதுக்கு அப்புறம் ஆண்டவர், இந்த இடத்துல நீ உன்னுடைய வலைய போடுன்னு சொன்னோன்னே வலைய போடுறாருங்க. அவருடைய வார்த்தையை நம்பி வலைய போட்டாரு. அந்த வார்த்தை அவரது வாழ்க்கையில ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிரப்ப கூடும் என்றால் அவருடைய வலை கிழியத்தக்கதான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, அப்படியே அப்படி கீழே இருந்து அப்படி ஒரு வலையை பிடிச்சி இழுக்கிறீங்க. நீங்க இழுங்க. ஆமென். உங்களுடைய வலை கிழியத்தக்கதான நன்மைகளை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமென், ஆமென், ஆமென். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளத்துல சர்ச்சுக்கு போயிருந்தோம். பாஸ்டர், பெரிய குளத்துல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமென், ஹல்லேலூயா. அங்க நிக்கும் போது சொன்ன இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபுல் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே அங்க ஆண்டவர் மிராக்கிள் கொடுத்தாரு. ஆமென். நிறைய பேர் விடுதலை. ஆமென். 2ஆம் நாள் மீட்டிங்ல நிறைய பேர் ரொம்ப ஒரு வியாகுலம், கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. ஆமென். ஐயா, ஒரே ஒரு வார்த்தை தாங்க, பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது நம் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னைக்கு என் படகு கர்த்தர் நிரப்ப போறாரு. ஆமென். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல். இந்த பூமிக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க gift கொடுக்குறாங்க, ஒரு விலையேற பெற்ற gift கொடுக்குறாங்க. நீங்க அதை அப்படியே வாங்கி அப்படியே மூலையில போட்டுருவீங்களா? இல்ல, அது உங்களுக்கு பிடிச்சவங்க கொடுக்கும்போது அதை ரொம்ப பொக்கிஷமா வச்சிருப்பீங்க. அப்போ நமக்கு ஒரு gift கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் கிறிஸ்து. அந்த
அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கிஃப்டா நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கொடுத்த கிஃப்ட் தான் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு நாளும் தொலைக்க கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. ஆனா அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம், இந்த சந்தோஷத்தை அது நமக்கே உரியது இல்ல, அதெல்லாம் வேற யாருக்கோ போல, நினைச்சது நடந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், ஜெபிச்சது நடந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியல, கிறிஸ்துவே நமக்கு சந்தோஷமா இருக்கிறார். அந்த சந்தோஷம் நமக்குள்ள நிறைவாய் வரும்போது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளும் நிறைவாய் மாறும், எல்லா பள்ளங்களும் மேடாய் வரும், எல்லா கோணலானவைகளும் நம்ம வாழ்க்கையில சமமாய் மாறுமா. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நமக்கு நிறைவாய் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே நமக்கு சந்தோஷமாய் ஆனார். ஏன்னா அவர் சிலுவையில நம்மளுடைய எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிச்சோம்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம அவருக்குள்ள எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தாதான் சத்துருக்கு தோல்வியே. ஆனா நம்ம அநேக நேரத்துல கவலையோடையே கண்ணீரோடையே ஆண்டவர் சமூகத்துக்கு வருவோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லை. அவரோட பிள்ளைகள் எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதும். ஏன்னா அப்பதான் அவர் என்ன நினைப்பாராம், நம்ம அவர் மீது நம்பிக்கையா இருக்கும், நம்ம ஹாப்பியா அவர் சமூகத்துக்கு போனாதான் எப்படி இருப்பாராம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், சந்தோஷமாய் இருங்கள். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு, ஹalleluya, சந்தோஷமாயிருங்க, ஆமென், ஹalleluya. இப்போ சந்தோஷமா இருக்க சொல்றீங்க, பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க சொல்றீங்க. ஆனாலும் ஏதோ ஒண்ணு உள்ள இடிக்குது, ஏதோ ஒண்ணு உள்ள இடிக்குது. ஆனா அங்க இடிக்கிற அந்த விஷயத்தை, நான் அவிசுவாசத்தை இன்னைக்கு கர்த்தர் நீங்க எடுத்து போறாரு. ஆமென். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஏசப்பா கொடுக்க போறாரு? ஹalleluya. என் தம்பி ஒருத்தர் இருக்கான், சாம், அவன் பேர் சாம். டெஸ்ட் மணி நாளை கழிச்சு ஈவினிங் டெஸ்ட் மணி சொல்லும் போது எல்லாத்தையும் டீப்பா சொல்ல போறேன். ஒரு ஆண்டவர் இப்படிலாம் அற்புதம் பண்ண கூடுமா, முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் அடையாளங்கள் ஆபரேட் ஆக போகுது. ஆமென், ஆபரேட் ஆக போகுது. ஆமென். இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. இப்போதே நான் சொல்றேன், சில அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்துல ஆபரேட் ஆக போகுது. ஆமென். சில மைனஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்துல பிளஸ் அல்ல, நம் தெய்வன் பெருக்கத்தின் தெய்வம். சில மைனஸான அக்கௌண்ட் எல்லாம் இயேசு நாமத்துல மல்டிபிள் ஆக போகுது. ஆமென். ரகலதனல ஷேதலஹதனரா ஓரவன. அப்ப என் தம்பி அவன் வயசு சின்ன வயசுல இருக்கும்போது அவனுடைய மைண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடா திங்க் பண்ணுவான், ரொம்ப ப்ராடா திங்க் பண்ணுவான், பெருசா திங்க் பண்ணுவான். அண்ணா இது பண்ணணும்னா, அண்ணா அப்படி பண்ணணும்னா, அண்ணா ஃப்ளைட்டில் போக போகிறேன்னா, இதில் போகிறேன் அதில் போகிறேன்னா. நான் சொன்னேன், இல்லை ஃப்ளைட்டில் போக போறியா, இங்கே சைக்கிளே இல்லை. அப்போ நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, சைக்கிளே இல்லை, என்ன ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க. அண்ணா நிறையா ஃப்ளைட்டில் போக போகிறேண்ணா. பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எடுக்க போகும்போது அந்த பொம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இது பைக் இருக்கும், சைக்கிள் இருக்கும், கார் இருக்கும், ஃப்ளைட் இருக்கும். அவன் நேரம் ஃப்ளைட்டை தான் தூக்குவான். என்ன பண்ணுவான், ஃப்ளைட்டை தான் தூக்குவான். நான் இது கூட தூக்குற அண்ணா, இதெல்லாம் நான் நிறையா ட்ராவல் பண்ணணும்னா. ஆனால் அவனுக்கு தமிழ் பேசவே ததுங்கி நிற்கும். வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னாப்புல. இங்கிலீஷா கொடுங்க படிப்போம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரை கொடுத்து சொல்லுவாங்க, தேட் ஆர்டிக்கல்னுவாங்க. அவன் படிப்பான், THAT. டே THAT இல்லடா, தேட். அவனை பார்த்து சொன்னாங்க, எல்லாமே முடிந்ததென்று அவனை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். அவனை பார்த்து சொன்னாங்க, டே சாமு, நீ பார்த்தா என் பேர் ஆண்ட்ரூ. சொன்னாங்க, ஆண்ட்ரூ நீலாம்
அங்க வந்து பார்த்தனா ட்ரைசைக்கிள் டிரைவர், ரிக்ஷா டிரைவர் நீ ஆவன்னு சொல்லி சொன்னாங்க. என் தம்பி அவனப்பா சொல்றாங்க, டே நீலாம் பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆஃபீஸ்ல நீலாம் மூடத்துக்கோ தம்பி, உனக்கு படிப்பு இல்லை, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, உனக்கு எந்த ஒரு தாளந்து இல்லை, எந்த பலனும் இல்லை, நீ எல்லாம் பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆஃபீஸ்ல நீலாம் மூடத்துக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் இயேசு என் மீட்பர், தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல என் வாழ்க்கை, என் தம்பியோட வாழ்க்கை ஜெயமாய் முடியும்னு அப்படி விசுவாசம் அப்படியே நம்பிக்கிட்டே இருந்தோம். அந்த சங்கீதம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோம், அது ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நாள் ஆக 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 அவன் ஒரு 3500 சம்பளத்துக்கு வேலைக்கு போறான். என்ன பண்றான்? 3500 சம்பளத்துக்கு வேலைக்கு போறான். அப்ப எல்லாம் சொல்றாங்க அவனை பார்த்து, சாமு உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ எதுக்கு இந்த வேலைக்கு போற? டேய் உங்க அண்ணன் ஆர்மிக்கு போயிட்டான், ஆனா எங்க குடும்பத்திலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் மட்டும்தான், இயேசுவை நம்பின ஒரே காரணத்தினால. ஆமென். அவரை நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அநேகர கர்த்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபை மாத்த போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே பார்ட்டா போவோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையில் ஒரு படி முன்னாடி போக போறீங்க. ஆமென். நாளைக்கு சாயங்காலம் வாங்க, இயேசுவின் நாமத்தில் எப்படி அது எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வது என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு. ஆமென். இன்னைக்கு காதுல கேட்டிருக்கீங்க, நாளைக்கு அதை சிந்தனைக்குள்ள போக போது, நாளை கழிச்சு இயேசுவின் நாமத்தில் நான் நம்புறேம்மா, நான் நம்புறேன் அப்பா, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க தலையில வைக்க போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவனை பார்த்து சொல்றாங்க, டே நீ ஒன்னும் உருப்பட மாட்ட, நீ வேஸ்ட், அவ்வளவுதான், நீ வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நானும் அவனும் ஏசப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சித்தி இல்லை, சித்தப்பா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, யாருமே இல்லை, ஆனா ஒரே ஒருத்தர் பக்கத்துல இருந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன்னா வசனம் இருக்கு, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். ஏசாயில அழகான வார்த்தை இருக்கு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் கணவன் மறக்கலாம், உன்னுடைய மனைவி மறக்கலாம், உன் அப்பா மறக்கலாம், உன் அம்மா மறக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் மறக்கலாம், ஆனால் உன்னை நான் மறப்பதில்லை. ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். 3500 சம்பளம் போச்சு. அப்புறம் ஒரு 7000 ரூபாய்க்கு போறான். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நாள் ஆக 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 கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகருக்கு அதிபதியே மாற்றம்னு சொன்ன தெய்வம் குடும்பமே சொல்லிச்சு, டே உனக்கெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது, தமிழ் பேச தெரியாது, பேசாம பின்னாடி போ, சட்டையை கழட்டு, அந்த கையிலேயே கட்டிக்கோ, ஒரு துண்டை போட்டுக்கோ, லோடுமேன் ஆபீஸ்ல டெய்லி உனக்கு சம்பளம் 70 ரூபா கொடுப்பாங்க, அதை வாங்கி அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ஏசப்பாவை நம்மன ஒரே காரணத்தினால குடும்பமே சொல்லிருச்சு, உடைக்கப்பட்ட பாத்திரனாக உடைக்கப்பட்டு நின்றிருந்தேன், நான் என் தம்பியும் ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒடுக்கப்பட்டோம். ஆமென். ஐயா, எந்த குடும்பம் சொல்லிச்சோ நீ லோடுமேன் ஆவ, நீ மூட தூக்குவ, நீலாம் இதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்துல மாசம் 10 லட்சம் சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தெரியுமா நாங்க செஞ்சோம்? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், ஓ நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஹல்லேலூயா. ஐயா, பேதுரு அவ்வளவு பெரிய டிகிரி எல்லாம் படிக்கல. பேதுரு
அவ்வளவு பெரிய டிகிரி படிக்கல. ஆண்டவருக்கு 2 டிகிரி படிச்சவங்க, 3 டிகிரி படிச்சவங்க. அப்பா நீ யாருப்பா? இந்த ஊரோட எம்எல்ஏவா? நீ வா. நீ யாருப்பா? இந்த ஊரோட எம்பியா? நீ வா. நீ யாரு? ஓ, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா இருக்கு. ஓ, 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கா? ஐயா, அதெல்லாம் தேவையில்லையா. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தை கொடுக்கும் பொழுது அந்த உள்ளத்தை கர்த்தர் பூரிப்பாய் அதை மாற்ற இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதான் வசனம் சொல்லுது, முதல்ல சொன்ன உன் மன விருப்பத்தின்படி. ஆமென். நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். ஏசப்பா ஒருத்தவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்களை மட்டுமல்ல, அவங்களுடைய தலைமுறைகளும் அது சுமக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்ய போறாரு. ஆமென். ஆமென். அப்படியே எழுதுங்களேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. லெஹலதனலரேதா ஓ ரபலா சக்தனலஹதனரதேரதலா ஏஷபனஹதேலரேனெலஹதலரலா. ஓ சொல்லுங்க, நீர் மட்டும் பெருகணும். சொல்லுங்க, நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. சொல்லுங்களே, நீர் கையை தூக்கி சொல்லு தம்பி. லஹலா தே லஹனலா லே. நீர் மட்டும், நீர் மட்டும் இயேசுவே. நீங்க மட்டும் பெருகணும். சொல்லுங்கம்மா, நீங்க மட்டும், நீங்க மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரனாய் உபயோகம் அற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரனாக உபயோகம் அற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைக்கப்பட்டேன். ஆனாலும் நீங்கள் என் மேல் கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர் குறியதே. ஆனாலும் நீங்கள் என் மேல் கண்ட விதம், என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர் குறியதே. நீங்க மட்டும் பெருகணும். நீங்க மட்டும் பெருகணும். பெருகிக் கொண்டே இருக்கணும். நீர் மட்டும் இயேசுவே. நீங்க மட்டும் பெருகணும். நீங்க மட்டும் Hallelujah. ஆமென். அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். God will be lead. கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. அப்படி ஷாக்க. இன்னைக்கு சில டோர்ஸ் திறக்கிறார் ஆண்டவர். வாங்க முன்னாடி வாங்க. அப்படி வாங்க. லதல ஷதல ரணப ஓ ஆரம்பம் வலஹதுன லஷதல. கண்ணீருக்கு பதிலாக தம்பி பலஷபல புதிய துவக்கம், புதிய ஆண்டுக்குள்ளாக்க. அப்படி முன்னாடி ஓ ரஹதல ரபரி. முன்னாடி வாங்க. யாரும் பின்னாடி வேணாம். புதிய ஆண்டு, புதிய துவக்கம். The God will be creating a new miracles. ஆமென். அப்படி முன்னாடி வாங்க வாங்க வாங்க. ஆமென் 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 ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரஹதனல்லா ஷதலரனபா. இயேசு 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 இயேசு. அல்லேலூயா. அவளை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை வருது. திரள் கூட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு, எனக்கு அந்த ஒத்த மனுஷன் விடுதலை கொடுப்பாரு, எனக்கு
அந்த இயேசு என்கிற நபன், தாவீதின் குமாரன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு திரள் கூட்டம் ஆண்டவர் பக்கத்துல போகும்போது ஆண்டவர் மலையின் மீது ஏறி, ஆமென். எத்தனையோ பேர் மலைக்கு போறாங்க, என்னென்னோ பண்றாங்க. ஆனா நீங்க தேடுற எல்லா காரியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவா கொடுக்க போறாரு. ஆமென். அம்மா வாங்க, முன்னாடி வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சில காரியங்கள், ஆமென் ஆமென், சில காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் ஓபன் பண்ண போறாரு. எலஷாதானா, ஆமென் ஆமென். இன்னைக்கு பிளஸ் பண்ண போறோம். இன்னைக்கு உங்களை மனதார பிளஸ் பண்ண போறாரு ஏசப்பா. இன்னைக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக, ஆமென். இந்த 3 நாளும் அப்பா நீங்க எண்ணி முடியாத நன்மைகளை பார்க்க போறீங்க. ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, என் புத்திக்கு எட்டாத விஷயம். சொல்லுங்க, என்னுடைய புத்திக்கு எட்டாத விஷயம். சொல்லுங்க, நான் அறியாதது, எனக்கு எட்டாதது. சொல்லுங்க, நான் எண்ணி முடியாதது. சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க, சில கரன்சி கொடுங்க. கரன்சி இருக்கா? லஷாதா லரானா, ஒரு 500 கட்ட கொடுங்க பாஸ்டர். லஷாஹா லதனரா ஹலஷாதா லரானா, ஆமென். ஓ, கொஞ்சம் பிராக்டிகலா போவோம்யா, பிராக்டிகல். ஆமென். இப்போ இது ஒரு ஐயா இந்த டாலரா இயேசுவே, ஆமென். இயேசு நாமத்தில் இந்த வருடம் அப்பா உங்க வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க. லஷே நா ஹா தே நா ரா தே நா, ஓ லஷே நா ஹா தா நா. வெளிநாடு யாத்திரைகள் இயேசு நாமத்தில் டோர்ஸ் ஓபன் ஆகட்டும், ஓபன் ஆகட்டும். பிள்ளைகளோடு ஓரா ஹாதா நாலா தேனி ஹேதானா ஃபேமிலியோட ஓரா டிராவல் பண்ணுவீங்க. ஆமென். அதுக்குண்டான டோர்ஸ் லஷே, அதுக்குண்டான சைனை கர்த்தரின் கையில் கொடுத்தனால இன்னைக்கு டோர்ஸ் ஓபன் ஆகுது. ஆமென் ஆமென். ஐயா, சில குடும்ப தகராறு எல்லாம் இயேசு நாமத்தில் இன்னைக்கு உடையுது. ஆமென். குடும்ப பத்திரங்கள் அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டு, அந்த கூட்டு சொத்து எல்லாம் இன்னைக்கு உங்களுக்குண்டான பிரிஞ்ச பங்கு உங்களுக்கு வரப்போகுது. ஆமென் ஐயா, ஆமென். அவரது மகிமை, ஆமென், அவரது மகிமை இப்ப வெளியரங்கமா போகுது. ஆமென். திருப்பி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் மகிமை. நான் சொல்லும் போது தான் கண்ணை மூடணும். ஆமென். சொல்லுங்க, கண்ணை திறந்து பார்த்தேன். சொல்லுங்க, ஏசப்பாவை கண்ணை திறந்து பார்த்துட்டேன். ஆமென் ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள சில வெளிச்சங்களை உள்ள வைக்க போறாரு. ஆமென். சில லைட்ஸ், ஆமென். குடும்பத்துல காணப்பட்ட சில இருள் இன்னைக்கு ஏசப்பா வைக்கிற அந்த லைட்ல அப்பா நீங்க ஓ பிரகாசமாய், ஆமென், பிரகாசம் அடைய போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் புத்திக்கு எட்டாதது. நான் மறந்துட்டு நினைக்க கூடாது. என் புத்தி எட்டாதது. சொல்லுங்க, நான் அறியாதது. ஓ, ரேஷன் கடைக்கு போறீங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சரியா ஐயா? சாப்பாடிங்க தானே? ஃபுல் நைட் ப்ரேயரா? ஆமென். எத்தனை மணிக்கு முடிக்கல? இப்போதான் ஆரம்பிச்சோமே நாங்கள் பண்ணிருக்கோம். நீங்கள் என்ன நினச்சிங்க? நாங்கள் மதுரைக்காரங்க. 9 மணி பாஸ்டர் அவர் 1 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுவார். என் பிள்ளைங்க அழகாக பாடுறாங்க. ஆமென். இப்போ அம்மா ரொம்ப முன்னாடி வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் ஆமென். தேடுகிற யாவரும், ஆமென். இந்த ரகசியம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த லைட்ஸ், ஆமென், அந்த வெளிச்சம், ஆமென், குடும்பமே நம்மளுக்கு எதிர்த்து நிற்கும். ஆண்டவரே, குடும்பமே எதிர்த்து தான் பரவாயில்ல ஆண்டவரேப்பா, நீங்க என் பக்கத்தில் இருக்கீங்க, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பாருங்க. ஐயா, அவர்களை விட அவர்கள் உங்களை பார்ப்பாங்க. இங்க நிக்கிற நீங்க இயேசு நாமத்தில் லிஃப்ட் ஆகி மேல நிப்பீங்க. ஆமென். இப்படி இருந்தான் ஐயா, நான் வழிபடுகிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிவேன். ஆமென். சில டோர்ஸ் இன்னைக்கு திறக்குதுமா. ஆமென். சில டோர்ஸ் இன்னைக்கு திறக்குது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனவரி மாசம் தை பறக்கும் போது சில பத்திரங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென். குடும்ப சொத்துகள் எல்லாம் பிரிஞ்சு உங்களுடைய பங்கு பெரிதா அமைய போகுது. ஆமென். உங்களுடைய பங்கு நிறைவா வரப்போகுது. ஆமென். இப்ப இங்க வருவோம். சொல்லுங்க, எண்ணி முடியாத நன்மைகள்.
யாராவது இதை எண்ணுனாங்கன்னா டயர்ட் ஆவாங்களா? யாராவது யாராவது டயர்டாக பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் பைபிள் வசனம் படிக்கும்போது மட்டும் ஐயோ நீங்கள் நிறைய படிச்சிட்டோமோ. அல்லேலூயா, ஆமென். முதலாவது தேவனது ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். ஆமென். இப்ப சொல்லுங்க, நான் நான் பெரியவனாவேன், நான் பெரியவளாவேன். ஆமென். என் இயேசு அவர் பெருக்கத்தின் தெய்வம், அவர் மல்டிபிள் காட். ஆமென், ஆமென். நான் அறியாதது, எனக்கு எட்டாதது, ஆமென். எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத அதிசயங்களை என் குடும்பத்திலேயே நான் அவர்களை போஷிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் என் பிள்ளைக்கு செய்ய போறாரு. ஆமென். ரகலதலரணபோ. ஆமென்.